கட்டும் நிறுவனத்துல அதோடைய அலுவலகங்கள்ல ரெய்டு பண்ணும்போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை தேர்வு தொடர்பான ஆவணங்கள் அங்க எப்படி கிடைக்கும்? நாங்கள் சரியான முறையில் தான் நடத்தி இருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். அப்ப இந்த எவிடன்ஸ் எல்லாம் ஃபேப்ரிகேட்டட் எவிடன்ஸ். அவர் சொல்ல நாங்க சரியா நடத்தி இருக்கிறோம் அப்படி இந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க அதெல்லாம் தேர்வானவர்கள்ட்ட போய் கேட்க முடியும். அவங்க நாங்க பணம் கொடுக்கலங்கிற அவர் சொல்லுவாங்க. நான் நியாயமா கரெக்டா தேர்வு எழுதிதாங்க. அது நம்ம அதை இப்ப வந்திருக்கே 150 பேர் 25 லட்சம் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான தகவல் பக்கம் பக்கமா பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்திருக்காங்களே. இது அரசியல் குற்றச்சாட்டு, இது வேணும்ன்றே அவர்கள் அரசியல் செய்வதற்காக சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னா நீங்க அதை எடுத்து அதை வெளியில விடுங்க. 150 கேண்டிடேட், அவங்க கொடுத்த லஞ்சம், யாருக்கு அந்த பணம் போச்சு, அது யாருக்கு ஹவாலாவாச்சு, யார்கிட்ட யாருக்கு வந்தது, எல்லாமே எந்த வங்கி கணக்குக்கு போனதுன்னு அந்த முதல்ல அவங்க கொடுத்துட்டாங்க. கே நேரு உடனடியாக பதவி விலக வேண்டும், அவரை முதல்வர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும். தமிழிலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். நகராட்சி குடிநீர் வழங்கல் துறை, இதுல பணி நியமனம், அந்த பணி நியமனத்துல ஊழல் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 888 கோடி அளவிற்கு ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. நிறைய பத்திரிகைகளை சமூக ஊடகங்கள்ல நேற்றிலிருந்து பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதோடைய பின்னணி குறித்து நீங்க சுருக்கமா சொன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணலாம். நிச்சயமா இது யாரோ ஒரு தனிநபர் இந்த ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தல. மத்திய அரசுடைய அமலாக்கத்துறை, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், ஃபினான்ஷியல் குற்றங்கள் இருக்கு இல்லையா, அதை சார்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு துறை. அமலாக்கத்துறை தமிழ்நாடு டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதம் கிட்டத்தட்ட 200 பக்கங்களுக்கு மேல இருக்கு. ஆனால் பெரும்பாலும் ஊடகங்களுக்கு நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கிறது முதல் 4 பக்கம் தான். அந்த கவரிங் லெட்டர் சொல்லக்கூடிய அவ்வளவுதான். ஸோ இதை வச்சுட்டு தான் நம்ம எல்லாருமே பேசுறோம். ஆனா இது தெள்ள தெளிவாக சில விஷயங்களை சொல்கிறது. நம்ம அந்த குறிப்பிட்ட புள்ளிகளை மட்டும் பார்த்துருவோம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அவங்களே கிளியரா என்ன பண்றோங்கிறத சொல்றாங்க. நாங்க டெரர் ஃபினான்சிங், தீவிரவாதத்துக்கு பணம் போகிறது, ட்ரக் டிராஃபிக்கிங், போதை மருந்து கடத்தல், ஹியூமன் டிராஃபிக்கிங், ஆள் கடத்தல், சைபர் ஃப்ராட், இணையம் கணினி வழியாக நடக்கக்கூடியது, பேங்க் ஃப்ராட், பான்சி ஸ்கீம்ஸ், கடைசியா அதுல ஊழல் அதுவும் வருது. ஆனா இது எல்லாமே இந்த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 அதன் அடிப்படையில தான் இது இயங்குது. ஏன்னா எல்லா விதமான நம்ம சொல்லியிருக்கிற எல்லா ஊழலையும் பணம் வருது. அது எப்படி அந்த பணம் தவறான வழியில அதற்கு பிறகு அது கருப்பாக வெள்ளையாக மாறி என்னவோ சில காரியங்களை செய்து இல்லையா, அதை கட்டுப்படுத்துவதுதான் அவங்களுடைய வேலை. அதை தடுப்பது அதுதான் டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட். நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறை அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தாங்கள் யார் அப்படிங்கறத சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு ஒரு பேங்க் ஃப்ராட் எஃப்ஐஆர், பேங்க் எல்லாம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டு கீழே வருது. இந்த பேங்க் ஃப்ராடை சென்னையில் இருக்கக்கூடிய சிபிஐ ஒரு வங்கி பிரச்சனைக்காக ஒரு எஃப்ஐஆர் போடுது. அதை எடுத்து தோண்டும் பொழுது அவங்க அது சம்பந்தமாக அதுல சில வீடு கட்டும் நிறுவனங்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ அந்த வழக்குக்காக அவங்க சில இடத்துல ரெய்ட் விடுறாங்க. இதுல சிலதெல்லாம் நம்ம தான் ரீகன்ஸ்ட்ரக்ட். புரியுது. அப்ப இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், இந்த நிறுவனத்துல அவங்க அதோடைய பல்வேறு அலுவலகங்கள்ல அவங்க ரைட் பண்றாங்க. இன்னும் ஒரு சில இடங்களையும் பல இடங்கள்ல அவங்க ரைட் பண்ணியிருக்காங்க. இந்த வங்கி ஊழல் தொடர்பாக சிபிஐ பதிந்த வழக்குல இவர்கள் ரைட் பண்ணும் பொழுது நிறைய ஆவணங்கள் கையில வரும். ஸோ அதுதான் அவங்க ரெண்டாவதா சொல்றது, நிறைய ஆவணங்கள் கிடைக்குங்க. அப்புறம் அந்த வழக்கே, அதாவது இந்த சிபிஐ பதிந்த வழக்கே
ஒரு மாதிரி குவாஷ் ஆயிருச்சு. ஸோ அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், அதை பத்தி அவங்க பேசல பெருசா. ஆனால் இவ்வளவு ஆவணங்களை திரட்டி கொண்டு வந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறை, அதை அனலைஸ் பண்றாங்க. அதை அனலைஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் தெரிய வருது. அதை பத்தி அவங்க தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, இந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, MAWS, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை, அது தமிழ்நாட்டு அரசுடைய அந்த துறை சம்பந்தமாக அவங்க சில பணிகளுக்காக அவங்க வந்து ஒரு தேர்வு, தகுதி தேர்வு ஒன்று வச்சிருக்காங்க, நுழைவுத் தேர்வு மாதிரின்னு வச்சுங்களேன். அந்த தேர்வுல கிட்டத்தட்ட 2600 இடங்களுக்காக தேர்வு நடந்திருக்கு. அதிலே 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் அந்த தேர்வை எழுதியிருக்காங்க. இதெல்லாம் நான் சர்வசாதாரணமா நடக்கலாமா? இந்த தேர்வை அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தியிருக்கு. ஆனா ஒரு வீடு கட்டும் நிறுவனத்துல அதோடைய அலுவலகங்கள்ல ரெய்டு பண்ணும் பொழுது டிபார்ட்மெண்ட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை தேர்வு தொடர்பான ஆவணங்கள் அங்க எப்படி கிடைக்கும்? இதுதான் இந்த கேள்வி நம்ம கேட்கணும். அது நமக்கு உடனே அதுக்கு பதில் வரப்போகுது. அதுல என்னென்னலாம் அவங்க கிடைச்சிருக்குன்னா, பணம் பரிமாறியது முதல்ல வந்து சில கேண்டிடேட்ஸ், அது 2000 இடங்கள்ல 1,00,000 பேர் எழுதினதுல சில பேருடைய பெயர்கள், அவர்களுடைய மதிப்பெண் போன்ற பல்வேறு விவரங்கள் அங்க இருக்கு. அதுக்கப்புறம் அவர்கள் பணம் கொடுத்ததாக அதற்கு ஆவணங்கள்ல இருந்து அவங்களால தெளிவா என்ன சொல்ல முடியுதுன்னா, இதில் சில பேர், நம்ம அந்த 2600 பேர்னு சொல்லல, 150 பேர் 150 பேர் சொல்றாங்க. தோண்டினா உன்னை எவ்வளவு தெரியாது. இப்ப சொன்ன கிட்டத்தட்ட 150 லட்சம் பேரு தலைக்கு 25 - 35 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்திருக்கிறார்கள். அது தெளிவா இந்த கடிதம் சொல்லிடுது. அதை ட்ராக் பண்ணிருக்காங்க அந்த பணத்தை. அது எப்படி எங்கே போய் ஹவாலா வழியாக எந்தெந்த அக்கௌண்ட்ல போனது வரைக்கும் உங்கள்கிட்ட தகவல் இருக்கு. ஒரு வீடு கட்டும் நிறுவனத்துக்குள்ள போய் சோதனை பண்ணதுல கிடைத்த ஆவணத்தை. சரி, அந்த வீடு கட்டும் நிறுவனத்தை நடத்துவது யார் அப்படின்னா, இந்த துறை இருக்கு இல்லையா, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, அந்த துறையின் அமைச்சர் KN நேரு அவருடைய 2 சகோதரர்கள் நடத்தக்கூடிய நிறுவனம் தான் அது. அப்பதான் கனெக்ஷன் வரும். அது சம்பந்தமே இல்லாத யாரோ ஒண்ணு நடத்தினா நீங்க அமைச்சரை நீங்க குற்றம் சாட்ட முடியாது. ஐயோ சரி எனக்கே தெரியாதீங்க, இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிடலாம். அமைச்சருடைய சகோதரர்கள், அந்த சகோதரர்களுடைய நிறுவனத்துல இருக்கக்கூடிய அலுவலகங்களை நீங்க ரெய்டு பண்ணும் பொழுது ஏங்க இந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான தகவல்கள் அங்கே கிடைத்தன? இந்த கேள்விக்கு முதல்ல அமைச்சர் பதில் சொல்லணும். அதுக்கு வருவோம், அந்த பதில்களுக்கெல்லாம் அப்புறமா வருவோம். ஸோ இது எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டாங்க, தகவல் சொல்லிட்டாங்க. அவர்கள் சொல்லியிருக்கிறது கிட்டத்தட்ட 888 கோடி ரூபாய் மேலோட்டமா அவங்க போட்டு பார்த்து கணக்கு பண்ணதுல அவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடியது. இவ்வளவுதான் வந்து முதல்ல. அதை சொல்லிட்டு அவங்க சொல்ற சில விஷயங்கள் இதுல நம்ம பார்த்து நிறைய இருக்கு, அது எல்லாத்தையும் விட்டுருவோம். அவங்க எவிடன்ஸா என்ன கலெக்ட் பண்ணோம், அவங்க வந்து 232 பக்கம் அவங்க மொத்தமா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து 150 கேண்டிடேட்ஸ் பண்ணதுன்னு சொல்லி அவங்க அந்த தகவல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி டிஜிபிக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த கிடைத்திருக்கக்கூடிய சான்றுல இருந்து என்னென்னலாம் நமக்கு தெரியுதுன்னு அவங்க வந்து புல்லட் பாயிண்ட் போட்டிருக்காங்க. சில பப்ளிக் சர்வெண்ட்ஸ், அரசு அலுவலர்கள், சில அரசியல்வாதிகள், அவர்களுடைய நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள், கேண்டிடேட்ஸ், அப்புறமா சில தனிநபர்கள், பிரைவேட் பர்சன்ஸ். இவங்க அத்தனை பேர் பேரையும் அட்டாச் நோட்ல, அதாவது இது வந்து சிலர் ஏதோ செய்திருக்கிறார்கள், நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னே சொல்லல, பேரே போட்டுட்டாங்க. இந்தந்த கீழ்கண்ட நபர்கள் எல்லாரும் இந்த பரீட்சை இருக்கு இல்லையா, இந்த தேர்வு, இந்த 2600 சொச்சம் பேருக்கான தேர்வு 2024-25 2025-26 ஆண்டுகளுக்கான அந்த தேர்வுல அந்த தேர்வையே மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் அவங்களுடைய முதல் பாயிண்ட். அடுத்தது
இந்த இந்த பரீட்சை தொடர்பான கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன், அது பரீட்சையோடைய வினாத்தாளாக இருக்கலாம், அதோடைய விடையாக இருக்கலாம், அதுக்கு போடக்கூடிய மதிப்பெண்களாக இருக்கலாம், யாருக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் போன்ற பல்வேறு கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் ரிசல்ட் சொல்வதற்கு முன்னாடியே மேலே சொல்லியிருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரிந்திருந்தது. நீங்க வாட்ஸ்அப் இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்துட்டோன்னு போடுறாங்க, அதுல எந்தெந்த டேட்ல என்னென்ன பண்ணிருக்காங்கிற தகவல் தெரிஞ்சிருச்சு. மூணாவது, இவர்கள் எல்லோரும் மேலே சொல்லப்பட்டவர்கள் லஞ்சம் வாங்கி எங்க இந்த பரீட்சை எழுதியவரிடமிருந்து கலெக்டட் பிரைப்ஸ் ஃபார் கெட்டிங் கேண்டிடேட் செலக்டட், பணத்தை வாங்கியிருக்கிறார்கள், எவிடன்ஸ் கொடுத்திருக்காங்க. இது பணமாக வாங்கப்பட்டிருக்கிறது. அங்கதான் வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட பொசிஷன் வருது. பணமாக வாங்கி ஹவாலா நெட்வொர்க் வழியாக அந்த பணத்தை பரிமாற்றம் செய்திருக்கிறார்கள். இந்த லஞ்சத்தை the bribes were collected with the active knowledge of the politicians and officers. இப்ப நீங்க சொல்லலாம் எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லலாம், இல்லைங்க நீங்க அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். ஏன்? அந்த ஆவணத்துல இதற்கான அடிப்படை தகவல்கள் இருக்குன்னு இதுல இருந்து தெரியுது. அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் சேர்ந்து இந்த முறைகேடான வழியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பணத்தை இந்த தேர்வுல எழுதினவர்கள் எல்லாம், இந்த 350 பேரும் எக்ஸாம் ப்ராசஸ தேர்வையே மேனிப்புலேட் பண்றதுக்காக கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் பேங்கிங் சிஸ்டத்துக்கு, அதாவது பணமாக வாங்கி கருப்பாக வாங்கி வெள்ளையாக மாற்றி பிற்காலத்துல பயன்படுவதற்காக வச்சிருக்காங்க. சரி, யாரோ பணம் கொடுத்தான்னு சொல்ற, எங்க தேர்வு முறை எவ்வளவு சிறப்பானது தெரியுமா? அது வந்து யாரு நியாயமா மார்க் வாங்கினாங்களோ அவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து இத கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. bribes collected manipulated entire job selection process for the benefit of few individuals. Evidence in the attached note clearly make out a case for corruption, cheating and money laundering. இவங்க எல்லாருமே, இந்த 150 பேருமே தேர்வாகி இருக்கிறார்கள், கிளியரா இருக்காது. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி இது வரைக்கும் எங்களுக்கு கிடைச்ச தகவல் இது, இதை சொல்றது வந்து யாரோ ஒரு ஆர்வலர்கள் கிடையாது, யாதோ ஒரு பத்திரிகையாளர் கிடையாது, அல்லது ஏதோ ஒரு விசில் ப்ளோவர் கிடையாது, இன்னொரு ஒரு ஒரு சட்டம் ஒழுங்கின் கீழே வரக்கூடிய ஒரு துறை இதையெல்லாம் கண்காணிக்க. ஏன்னா அதுல பணம் பரிமாற்றம் நடந்திருக்கு ஹவாலா முறையில, அது பிஎம்எல்ஏல வருது. அது அவங்க கேட்கறது அடுத்த சில கேள்வி, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ரெக்வயர்ட். நான் சொன்னதை மட்டும் வச்சு நம்பிடாதீங்க, மேற்கொண்டு நீங்க விசாரணை பண்ணணும். எதுக்கு? இந்த நோட்டுல நாங்க ஒரு 150 பேரை கொடுத்துருக்கோம் இல்லையா, பிளஸ் அதிகாரிகள், தனிநபர்கள் எட்ஸெட்ரா. ரகசிய தகவல்கள், இந்த தேர்வு பற்றிய ரகசிய தகவல்கள் இவர்களுக்கு எப்படி கிடைத்தது? நியாயமான கேள்வி. இந்த செலக்ஷன் ப்ராசஸ் இவங்களால எப்படி மேனிப்புலேட் பண்ண முடிஞ்சது? இப்ப யாரெல்லாம் அதுக்கு ஈல்டு பண்ணியிருக்காங்க? இந்த எக்ஸாமை பண்ண அண்ணா யூனிவர்சிட்டியில யாரெல்லாம் இந்த முறைகேடான வழியில் ஈடுபட்டிருக்கிறார், அது இவங்களுக்கு தெரியல. இந்த இந்த தகவல் திரட்டினதுல அது தெரியல. அதுக்கப்புறமா இந்த மார்க்ஸை எப்படி மேனிப்புலேட் பண்ணிருக்காங்க அதையும் இவங்க அனலைஸ் பண்ணல. அதுக்கு நீங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்தெல்லாம் சில தகவல்கள் திரட்ட வேண்டியிருக்கும். அதுக்கு தான் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தேவை. ஓகே, இந்த முறைகேடு காரணமாக எத்தனை நியாயமான தேர்வர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கின்றன. தகுதியானவர்களுக்கு எப்படி அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த பப்ளிக் சர்வெண்ட்லாம், எந்தெந்த அரசு அதிகாரிகள் எல்லாம் இந்த முறைகேட்டிலும் லஞ்சம் வாங்குவதிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள், எந்தெந்த புரோக்கர் ஏஜென்ட், ஏன்னா ஒரு இன்டர்மீடியட் இல்லாம இதெல்லாம் நடக்காது, அவர்கள் எல்லாம் இந்த லஞ்ச ப்ராசஸ்ல ஈடுபட்டிருக்காங்க. வேற என்னென்ன முறைகேடுகள் இருக்கு இதுல அப்படிங்கறத இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன கிளியரா சொல்றாங்கன்னா, எங்களால ஒரு சட்டம் ஒழுங்குத்துறை சார்ந்த ஒரு காவல்துறையோ அல்லது சிபிஐயோ அந்த மாதிரி யாராவது ஒருவர் எஃப்ஐஆர் போடலைன்னா எங்களால மேற்கொண்டு விசாரணை நடத்த முடியாது. நாங்க
ஏற்கனவே எஃப்ஐஆர் இருந்தாதான் நாங்க அதுக்குள்ள அந்த முறைகேட்டுக்குள்ள நுழைய முடியும். எங்களுடைய எங்களுக்கு சட்டம் ஒழுங்கு இல்லை எங்களுடைய பிரச்சனை, எங்களோடது பணப்பரிமாற்றம் தான் எங்களுடைய பிரச்சனை. சோ நாங்க இதுல ஏற்கனவே அது நடந்துருச்சுங்கிறதுக்கு எங்களுக்கு உறுதியான சான்று இருக்கு. இப்ப நாங்க உங்கள்கிட்ட கேட்கறது, நீங்க எஃப்ஐஆர் கொடுங்க, நீங்க தண்டனை கொடுங்கன்னு நாங்க கேட்கல. நான் உங்களுக்கு இனஃப் எவிடன்ஸ் கொடுத்துட்டேன், இந்த எவிடன்ஸை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு எஃப்ஐஆர் போடுங்கள், அவ்வளவுதான் அவங்க கேட்கறது. போட்டீங்கன்னா அந்த எஃப்ஐஆர் காப்பியை எங்களுக்கு கொடுங்க. இட் இஸ் ரெக்வெஸ்டட் தட் an FIR may be registered against the persons so as to investigate corruption and manipulation. அதெல்லாம் நீங்க பண்ணுங்க, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இந்த காப்பி ஆஃப் த எஃப்ஐஆர் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பிஎம்எல்ஏவின் அடிப்படையில் நாங்க இதை மேற்கொண்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். தகவலை கொடுத்துட்டோம். இவ்வளவுதான் இதுல இருக்கிற சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் அடிப்படையில நான் இத சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறதுங்கிறதுக்கு எவிடன்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு. ஆனா நான் மேற்கொண்டு விசாரணை நடத்த முடியாது. அந்த பணத்தை சட்டவிரோதமாக எங்களுக்கு தெரிஞ்சு 888 கோடி பணப்பரிமாற்றம் நடந்திருக்குன்னா அதை எங்களால அட்டாச் பண்ண முடியாது, அதை தடுத்து நிறுத்த முடியாது. சம்பந்தப்பட்டவர்கள் அதை பயன்படுத்தி விடுவார்கள். அப்ப நாங்க உள்ள இறங்கி அந்த பணத்தை எடுத்து சம்பந்தப்பட்ட நபர்களை விசாரித்து அவர்களுக்கு எங்களுடைய வழிமுறையின் கீழ் பிஎம்எல்ஏங்கிற அந்த சட்டத்தின் கீழே மணி லாண்டரிங்கை தடுக்கும் சட்டத்தின் கீழே நாங்க ப்ராசஸ் பண்ணணும்னா யாராவது ஒருவர் எஃப்ஐஆர் போடணும். அதற்காக ஒட்டுமொத்த சான்றாதாரங்களோட நான் உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எஃப்ஐஆர் கேட்குறாங்க, இது காவல்துறை நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன போவான்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கான வாய்ப்புகள் என்ன? எனக்கு ஒன்னே ஒன்று சொல்லுங்க. நீங்க இவ்வளவு நாள் நீங்க பத்திரிகையாளராக பல்வேறு விஷயங்களை கவர் பண்ணியிருக்கீங்க. ஆளும் கட்சியின் அமைச்சர் மீது தானாகவே காவல்துறை இதுவரை எங்கேயாவது வழக்கு தொடுத்திருக்கா? சோ இப்பயும் அதுதான் நடக்கும். அதாவது நேரடியாக எஃப்ஐஆர் போடப்படாது. அதாவது காவல்துறையால வேற எந்த வெளியிலிருந்து ஒரு அழுத்தம் வந்தாலொழிய அவர்கள் இதை கண்டுகொள்ள மாட்டார்கள். ஏன்னா நீங்க இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டீங்கன்னா போதும், அடுத்த நாளைக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து விசாரணையை ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க உங்க வேலையை நீங்க பண்ணுங்க, எங்க வேலையை நாங்க பண்றோம்னு அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. 888 கோடியை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்லாம் அவங்கள்ட்ட ஏற்கனவே இருக்கு, எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கான வழிமுறைகளை அவங்க அதை பின்பற்றுவாங்க. ஆனால் காவல்துறை ஒன்றும் செய்யாது. நேரடியாக ஒன்றும் செய்யாது. ஒரு கோர்ட் தலையீடு வந்தால்தான் அடுத்த கட்டத்துக்கு இது நகரும். அப்ப இடி வந்து நெக்ஸ்டா நீதிமன்றத்தை நீதிமன்றத்துக்கு ஏன் போகணும்? இல்ல நாங்க இந்த மாதிரி கடிதம் எழுதணும், காவல்துறை இடி உடனடியாக போகாது. எங்களுக்கு என்னுடைய கருத்துல இடி வந்து அவர்கள் வேலையை செஞ்சுட்டாங்க. பட் இதுல எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த தேர்வு எழுதி இடம் கிடைக்காத யார் வேண்டுமானாலும் வழக்கு தொடரலாம். சில தகவல்கள் நான் நியூஸ் பேப்பர்ல படிச்சேங்க. நிறைய இப்ப வந்து டிவியில இதை பத்தி பேசுறாங்களோ இல்லையோ, யூடியூப்ல எல்லாம் பேசியிருக்காங்க, பத்திரிகைகள்ல வந்திருக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்தது முதல்ல, அதன் பிறகு பல்வேறு பத்திரிகைகள்ல வந்திருக்கு. நான் வந்து ரொம்ப நல்லா பரீட்சை எழுதினேன், எனக்கு தெரியாது, எனக்கு இடம் கிடைக்கல. நான் நினைச்சுக்கிட்டேன் 1,00,000 பேர்ல நம்மளோட சிறப்பானவர்கள் ஒரு 2,600 பேர் இருந்திருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். இப்பதான் தெரிய வருது 150 பேர் குறைஞ்சபட்சம் தலைக்கு 25-35 லட்சம் கொடுத்து உள்ள போயிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. என்னுடைய அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டிருக்கு. அப்ப எனக்கு நியாயம் வேண்டும். நீங்கள் உடனடியாக இதுல இந்த தகவல் வந்தும் கூட இப்ப 27 லெட்டர் எழுதியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம 30ஆம் தேதி பேசிட்டு இருக்கோம். பொதுவா இவ்வளவு சீரியஸான ஒரு விஷயத்துக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கு எவ்வளவு நேரமா போகுது? எஃப்ஐஆர் தான் போட சொல்றோம். நம்ம சார்ஜ் ஷீட்டை கூட ஜெயில போடலாம் பேசவே இல்லை. ஒரு எஃப்ஐஆர் கூட ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி கொடுத்திருக்கிற தகவல்ல பண்ணல. அதனால எனக்கு வந்து என்னுடைய அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறதுனால நான் வந்து ரிட்டு போட்டு இதை வந்து விசாரிச்சு அந்த தேர்வையே ரத்து பண்ணணும். அந்த பணி நியமன ஆணைகளை தடை செய்து திரும்ப ஒரு தடவை அந்த நாங்க எல்லாரும் பரீட்சை எழுதியிருக்கோம் இல்லையா, அதுல முறைகேடாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் நீக்கிட்டு
திருப்பி ஃப்ரெஷ்ஷா ஒரு மெரிட் லிஸ்ட் போட்டு அதன்படி எனக்கு வந்து அந்த பண்ணலாம். அல்லது அந்த எக்ஸாமே பயங்கர கூத்து, அந்த அந்த பேப்பரையே பல லீக் அவுட் ஒரு செலக்டிவ் ஆளுகளுக்கு கொடுத்துருக்கீங்கன்னா மறு தேர்வை நீங்க நடத்து அப்படின்னு சொல்லலாம். அதை கோர்ட்டு தான் தீர்மானிக்கும். பட் ஆனா பாதிக்கப்பட்ட ஒரு தரப்புல இருந்து வழக்கு தொடுக்கும் போது இது நெக்ஸ்ட் ஸ்டெப் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது நம்பர் 1. ரெண்டாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடலாம். ஏன்னா நீங்க நேரடியாக பாதிக்கப்பட்டவர் கிடையாது, நீங்களும் பாதிக்கப்படல, நானும் பாதிக்கப்பட்டாலும். ஆனா இங்க வந்து லஞ்சம் நடந்திருக்கு, எனக்கு இந்த அரசின் மீது நம்பிக்கை போய்விட்டது, இவர்கள் வந்து ஒழுங்காக ஆட்சியை நடத்துவதில்லை, இது இவ்வளவு எவிடன்ஸோட நான் வந்து சும்மா இங்க யாரோ பத்திரிகையில தினமும் சொல்லிட்டு தான் இருக்காங்க, ஊழல் குற்றச்சாட்டுகள் இந்த அரசின் மீது வந்துட்டு தான் இருக்கு. ஆனால் இது வலுவான குற்றச்சாட்டு, டிஜிபி கிட்ட தகவல் இருக்கு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்கிட்ட தகவல் இருக்கு, நீங்க 2 பேரையும் கூப்பிடுங்க, அந்த எவிடன்ஸை வாங்குங்க. ஃபிட் இனஃப் அப்படின்னா எங்களுடைய அடுத்த என்னன்னா, எங்களுக்கு காவல்துறை நியாயம் செய்யும் என்று நம்பிக்கை இல்லை, நீங்க சிபிஐ கிட்ட இந்த வழக்கை ஒப்படைங்கள்னு யார் வேண்டுமானாலும் பிஐஎல் போட முடியும். இது ரெண்டாவது வாய்ப்பு. இது ரெண்டாவது. இது வந்து ஆர்வலர்கள், ஊழல் ஒழிப்பு ஆர்வலர்கள் போடலாம், எதிர்கட்சிகள் போடலாம், அதிமுக போடலாம், பாஜக போடலாம், அதிமுக அதற்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, தாவேகா போடலாம், கேள்விப்பட்டோம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அதிமுக போடணும். பண்றாங்களோ, யார் முதல்ல பண்ண போறாங்க தெரியாது நமக்கு. அது பொதுநல வழக்கால, அதுல பல பேர் இம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பொதுநல வழக்கிலேயே ஒரு சில மாணவர்கள், அது தேர்வு எழுதினவர்கள், மாணவர்கள்னு சொல்ல வேண்டாம், அவங்க ஏற்கனவே எங்கேயாவது வேலை கூட பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து பிரைவேட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு அரசு வேலைங்கிறது ஒரு பெரிய ட்ரீம், அவர்கள் எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க ரிட் போடலாம், அது எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரு ஒட்டுமொத்த வழக்காக ஹைகோர்ட் வந்து அதை எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளவுதான் நம்ம இன்னைக்கு சொல்ல முடியும். நிச்சயமா. பட் நியாயமாக என்ன பண்ணணும்னா, ஒரு அரசு தன் மீது இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்து ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி வந்திருக்குன்னா எஃப்ஐஆர் போட்டு விசாரணையை ஆரம்பிக்கும். அதுதான் நியாயமான ஒரு விஷயம். இப்போ துறை சார்ந்த செயலர் ஐஏஎஸ் அவர் கார்த்திகேயன் என்ன சொல்றாரு, நேற்று ஒரு சேனல்ல பேசும்போது இந்த மாதிரி கேள்விப்படுறோம்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படின்னா நீங்க யாரு இந்த தேர்வாயிருக்காங்கல்ல அவங்ககிட்டே போய் யார்கிட்டனா கேட்டு பாருங்க, இது வந்து சரியான முறையில தான் உள்ள வந்திருக்குன்னு அவங்களே சொல்லுவாங்க. எக்ஸாம் எழுதி வந்தவங்கள்ட்ட போய் கேளுங்க அப்படின்னு நான் சொல்றது, நாங்கள் சரியான முறையில் தான் நடத்தி இருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். அப்ப இந்த எவிடன்ஸ் எல்லாம் ஃபேப்ரிகேட்டட் எவிடன்ஸ். அவர் சொல்ல நாங்க சரியா நடத்தி இருக்கிறோம் அப்படி இந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க அதெல்லாம் தேர்வானவர்கள்ட்ட போய் கேட்க முடியும். அவங்க நாங்க பணம் கொடுக்கலங்கிற அவர் சொல்லுவாங்க, நான் நியாயமா கரெக்டா தேர்வு எழுதிதாங்க. அது நம்ம அதை இப்ப வந்திருக்கே 150 பேர் 25 லட்சம் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான தகவல் பக்கம் பக்கமா பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருக்காங்களே. யாரெல்லாம் சரி, நீங்க குறைந்தபட்சமாக அதை எக்ஸாமின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதை எக்ஸாமின் பண்ணணும் இல்லையா? அதாவது நான் சொல்றேன், நீங்க சொல்ற இல்ல, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்லுங்க. தகவல் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருக்காங்க. பணம் எங்க இருந்து யார்கிட்ட வந்தது, அங்க இருந்து எங்க போச்சு, நீங்க நியாயமாக நீங்க வந்து தேர்வு எழுதி வந்திருக்கீங்கன்னா அந்த 150 பேரும் எதற்காக 25 லட்சம் யார் யாருக்கெல்லாம கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்தையும் விட இவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, இந்த தேர்வு சம்பந்தமான பல்வேறு தகவல்கள் எங்க ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்ல கிடைக்குது. சம்பந்தமே அவர் வந்து அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் நடத்துறவங்க வந்து இந்த துறைக்கு தலைவர்களா, அமைச்சரா? அமைச்சர் வேற யாரோ, அவர் உறவினர் தானே, எப்படி அங்க கிடைச்சது இந்த தகவல்லாம்? அதுக்கு பதில் சொல்லணும்ல அவரு. சரி, அடுத்து வேற என்ன சொல்றாரு அமைச்சர்? அமைச்சர் வந்து வழக்கமான ஒரு டெம்ப்ளேட் இருக்குல்ல, இது வந்து இது நல்லாட்சி நடத்திட்டு இருக்கு, இது அவப்பேர் ஏற்படுத்தும் விதமா வந்து இது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இதுல வந்து துளியும். சரி, அப்ப அவர் என்ன சொல்லணும், இதுல துளி கூட உண்மை இல்லை, நீங்க வந்து நான் காவல்துறை விசாரணைக்கு நான் உட்படுகிறேன், அதுல நாங்க வந்து குற்றமற்றவர்னு நிரூபித்து விடுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. ஒரு குற்றச்சாட்டு வருது, சாதாரணமா தெருவுல போவர்கிட்ட வரல, ஒரு சட்டம் ஒழுங்கு துறையோடைய ஒட்டுமொத்த அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய ஒரு பாடியில இருந்து வருது, ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. அது நாடாளுமன்றத்தின் ஒரு சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. அப்ப அதை போய் நீங்க வந்து அவர்கள் வேண்டுமென்றே அது வந்து மத்திய அரசின் கீழே கைப்பாவை அதெல்லாம் சொல்லிக்கங்க.
அவங்க வெறும சும்மா வந்து வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் திமுக வார்த்தைகள் என்று சொல்லல. 232 பக்கம் கொடுத்திருக்காங்க. அதுல இருக்கிறதெல்லாம் பொய்ன்னு ப்ரூவ் பண்ணுங்க. இது அரசியல் குற்றச்சாட்டு, இது வந்து வேணும்ன்றே அவர்கள் வந்து அரசியல் செய்வதற்காக சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னா நீங்க அதை எடுத்து அதை வெளியில விடுங்க. நீங்க போலீஸ்க்கு வந்துருச்சு இல்லையா, போலீஸ் ஒரு ரிஜாயிண்டர் கொடுக்கட்டும், டிஜிபி கொடுக்கட்டும். நாங்க பார்த்தோங்க 232 பக்கம் பார்த்தோம். குப்பை. அமலாக்கத்துறையா இல்ல இது வந்து அரசியல் சித்து விளையாட்டு துறையா, தூக்கி எறிந்து விட்டோம் குப்பை கூடையில்னு சொல்லட்டுமே அவங்க. அப்ப நாம வந்து நீங்க பதிலுக்கு நீங்க அமலாக்கத்துறை மீது ஒரு மான நஷ்ட வழக்கு போடுங்க. என்னுடைய மாண்பை குலைத்திருக்கிறார்கள், இந்த அரசை கேவலப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுங்களேன். செய்ய முடியாது இல்ல. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து அமைச்சர்கிட்ட வந்ததை நான் பார்த்தேன். யாருமே அப்ப வந்து குறை சொல்லல. இது அது எப்படி சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியாதுப்பா, இப்பதானே வருது. நீங்க ஒரு 150 பேர் லஞ்சம் கொடுத்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறை சொல்லுது. இல்ல அவன் நினைச்சவங்க வந்து நம்ம சரியான முறையில தேர்வு நடக்குதுன்னு தேர்வு எழுதின 1,00,000 பேருக்கும் இந்த தகவல் இப்பதானே தெரியுது, இன்னைக்கு தானே தெரியுது. சோ நம்ம சரியா எழுதல, நம்ம கிடைக்கலன்னு அவர் அதானே அவங்க நினைச்சிருப்பாங்க. அந்த போட்டிக்குள்ள மிஞ்சி வரல, நம்ம வர முடியல நம்மளால அவர். ரைட்டா? சோ இது போய் வந்து அவங்க ஏன் எனக்கு அன்னைக்கு கேட்கல, இவங்க ஏன் இன்னைக்கு கேட்கல அப்படின்லாம் சொல்றது, இவர்கள் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டி இருக்கிறார்கள். சரி, அதுவும் தேர்தல் நெருங்கி வர வர இது போன்ற விஷயங்கள் வெளியில வர 888 கோடி சர்வசாதாரணமா போயிருச்சு. இன்னைக்கு முதல்ல மோடஸ் ஆப்பரண்டின்னு சொல்லுவோம், ஊழல் நடப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கான எல்லாத்தையும் 150 கேண்டிடேட், அவங்க கொடுத்த லஞ்சம், யாருக்கு அந்த பணம் போச்சு, அது யாருக்கு ஹவாலாவாச்சு, யார்கிட்ட யாருக்கு வந்தது, எல்லாமே எந்த வங்கி கணக்குக்கு போனதுன்னு அந்த முதல்ல அவங்க எடுத்துட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஸோ நான் என்னன்னா இப்போ இந்த ஊழலை பொறுத்தளவுல இந்த அரசு தப்பிக்க முடியாது, இதுக்கு பதில் சொல்லி ஆகணும், ஒரு வழியே இல்லைங்கிற மாதிரியான ஒரு இக்கட்டுல மாட்டிட்டாங்க அப்படின்னு இருக்கலாமா? இது நம்ம வந்து அரசு, அமைச்சர், அதிகாரிகள், வெளியில இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பிரிச்சு இடைத்தரகர்கள் மாதிரி சொல்றீங்க. அதுல அந்த கேண்டிடேட்ஸ் அவங்க லஞ்சத்தை வாங்கி கொண்ட இடைத்தரகர்கள், அவங்க டைவர்ட் பண்ணி கொடுத்த ஹவாலா ஆபரேட்டர்ஸ், அவங்க எல்லாம் வெளில வச்சுப்போம். இப்ப ஒரு அரசு வந்து இந்த இதனாலெல்லாம் வந்து ஆட்சியை விட்டு விலகெல்லாம் போறதில்லை, ராஜினாமா பண்ண போறதில்லை, அதெல்லாம் ஒன்றும் நடக்க போறதில்லை. இந்த குறைந்தபட்சம் நம்ம எதிர்பார்க்கிறது இந்த அமைச்சரை பதவியிலிருந்து நீக்குவது. அது மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம கேட்போம் அவங்க செய்யறாங்களா இல்லையாங்கிறது அடுத்து. ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, தார்மீக அடிப்படையில நீங்க வந்து முதல்ல பதவியிலிருந்து விலகுங்கள். ஏன்னா நாங்க வந்து இண்டிபெண்டன்ட் விசாரணை செய்யணும்னா நீங்க அந்த டிபார்ட்மெண்டோட ஹெட்டா இருந்தா எப்படி எங்களுக்கு தகவல் கிடைக்கும்? அதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல. செந்தில் பாலாஜியே வந்து மேல வரைக்கும் போய் அதான், அதனாலதான் நான் வந்து நம்ம எதிர்பார்ப்புகளை சொல்லுவோம், அப்புறம் இதுல எது நடக்காதுங்கிறதையும் சொல்லுவோம். ஓகே, சோ முதல்ல அது நடக்கணும். கே நேரு உடனடியாக பதவி விலக வேண்டும், அவரை முதல்வர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும், நீக்கிவிட்டு இன்னொரு அமைச்சரை அந்த துறைக்கு போட்டு உடனடியாக ஒரு டாஸ்க் போர்ஸ், கரூருக்கு டாஸ்க் போர்ஸ் அனுப்புறோம்ல, நம்ம அனுப்புங்க இங்க டாஸ்க் போர்ஸ், அவங்க எல்லாத்தையும் பிரிச்சு போட்டு அனலைஸ் பண்ணி கம்ப்ளீட்டா குற்றம் இருக்கே இல்லை, அவர் மீண்டும் நீங்க குற்றம் இல்லைன்னா மீண்டும் கொண்டு வந்துருங்க. ஓகே, இது நீங்க கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டியது இல்லை, ஒரு ஒட்டுமொத்த ஆட்சியின் மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு முதல்வராக அவர் இதை செய்ய முடியும், அமைச்சரை பதவியிலிருந்து நீக்குவது. அடுத்தது ஒரு இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன். அதற்கு அடுத்து இதுல ஈடுபட்டு இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளையும் சஸ்பெண்ட் பண்ணுவது. ஓகே, சஸ்பென்ஷன் வித் ஃபுல் சேலரி. நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் நாங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் முடிச்சதுக்கு பிறகு மீண்டும் அதோடைய முடிவு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது. நான் சொல்றது இதுல இந்த அமலாக்கத்துறை கொடுத்திருக்கக்கூடிய லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பெயர்களை மட்டும்தான். அதுல சில பேர் குற்றம் செய்தவர்களா இருப்பார்கள், குற்றவாளிகள் இல்லாமலும் இருப்பார்கள், நமக்கு தெரியாது. பட் ஃபர்ஸ்ட் நீங்க இதெல்லாம் இந்த ஸ்டெப்பை எடுக்கலைன்னா நமக்கு வந்து இந்த ஆட்சியின் மீது நம்பிக்கையும் மரியாதையும் போய்விடும். இது எதுவுமே நடக்காது அப்படின்னா அப்புறம் அஃப்கோர்ஸ்
இந்த தேர்வை நிறுத்தி அதோடைய முடிவுகளை நிறுத்தி, ஏற்கனவே பணி ஆணைகளை முதல்வர் தான் கொடுத்திருக்காரு எல்லாருமா, நேரடியா அவர் கொடுத்துருக்காரு. அப்ப அது அவருக்கே ஒரு அவமானம். அவருக்கு அது தெரியுதா அப்படிங்கிறது நமக்கு புரியல. அவர் செய்ய வேண்டியது வந்து உடனடியாக ஒரு ஒரு ஹை லெவல் இன்வெஸ்டிகேஷன். அப்படி அவர் செய்யலைன்னா அவருக்கு தெரிந்தேதான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறமா வெளியில இருந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இதுல பாதிக்கப்பட்டவர்கள் as well as எதிர்கட்சிகள் அண்ட் மற்ற ஊழல் எதிர்ப்பு ஊழல் ஒழிப்பு இயக்கங்கள் எல்லாம் இது நடக்கலைனாலே, அதாவது நம்ம எதிர்பார்க்கிற ஸ்டெப் நடக்கலைனாலே, ஒரு எஃப்ஐஆர் பதியப்படலைனாலே இந்த தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிடணும். நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு சிபிஐ உடைய இன்வெஸ்டிகேஷன் தான், வேற வழி என்ன இருக்கு? இப்ப எதுக்கு எடுத்தாலும் சிபிஐ கூப்பிட்டுங்கிறது வந்து அசிங்கமா இருக்கு, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அப்ப அது கூப்பிடாமல் இருப்பதற்கு நீங்க பண்ணணும், அதை உங்க மேல நான் நம்பிக்கை வைக்கணும். பட் அந்த நம்பிக்கையே இல்லையே. பாப்போம் என்ன நடக்கு அப்படிங்கிற வெயிட் பண்ணி பாருங்க. நன்றி.